அங்கிகளின் பிரதான சேர்வைகளின் இரசாயன தன்மையும் அதன் தொழில்களிலும் இல்லை. நாங்கள் கார்போஹைட்ரேட்டை பார்த்து முடித்தோம். இனி அடுத்ததாக நாங்கள் லிப்பிட்டை பற்றி பார்ப்போம். லிப்பிட்டு சேர்வையை பற்றி பார்ப்போம். லிப்பிட்டு என்பது ஒரு பல்லின சேர்வைகளின் கூட்டம். அந்த பல்லின சேர்வைகள் என்னென்று பார்த்தால் மூக்ளிசரைட், பொஸ்போலிப்பிட்டு, மெழுகு, ஸ்டிராய்ட், டெர்பின்கள் ஆகிய 5 வகைகள் காணப்படுகின்றன. இந்த லிப்பிட்டுகள் பொதுவாக நீரில் கரையாது. ஆனால் சேதன கரப்பான்களில் கரை, அதாவது முனைவு ஆக்கமுள்ள கரப்பான்களில் கரையும், முனைவாக்கமற்றவற்றில் கரையாது. நீரில் கரையாது, முனைவாக்கமுள்ள மூலக்கூறுகளில் கரையாது, முனைவாக்கமற்ற மூலக்கூறுகளில் கரையின் தன்மையை கொண்டிருக்கும். இதனை ஆக்குகின்ற பிரதான மூலகங்கள் கார்போஹைட்ரேட்டை போன்று கார்பன், ஐதரசன், ஒட்சிசனை கொண்டிருக்கும். சில வேளை பாஸ்பரஸ், நைட்ரசனையும் கொண்டிருக்கலாம். இங்கே காணப்படுகின்ற ஐதரசனுக்கு ஒட்சிசனுடைய விகிதம் 2:1 அல்ல. ஐதரசன் எண்ணிக்கை மிக கூடவாக இருக்கும், ஒட்சிசனுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். அத்துடன் இந்த லிப்பிட்டு ஒரு பல்பௌதிக சேர்வை அல்ல. அடுத்ததாக அநேகமானவை மூக்ளிசரைட்டுகள் ஆகும். அதாவது நாங்கள் உணவாக பயன்படுத்துகிற கொழுப்பு எண்ணெய்கள். இந்த மூக்ளிசரைட்டுகளில் கொழுப்பு அமிலங்களும் கிளிசரோல் என்பவற்றினுடைய ஒடுங்கல் தாக்கத்தினால் இந்த மூக்ளிசரைட்டு சேர்வைகள் தோற்றுவிக்கப்பட்டது. கொழுப்பு அமிலம் கிளிசரோலும் எஸ்தர் எனப்படுகின்ற விசேட ஒரு பங்கிட்டு வலுப்பிணைப்பினால இரண்டும் பிணைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த எஸ்தர் பிணைப்பு இங்கே 3 காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். கொழுப்பு அமிலங்கள் நீண்ட கார்பன் வன்கூடு அல்லது சங்கிலி அமைப்பை கொண்டிருக்கும். வழமையாக இது 16 தொடக்கம் 18 வரையான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும். இந்த சங்கிலிகள் சில கொழுப்பு அமிலங்கள் சிலது நிரம்பியதாக இருக்கலாம். உதாரணமாக பாமிட்டிக் ஆசிட், சில நிரம்பாதவை ஒலிக் ஆசிட் போன்றவை. நிரம்பாதவையில் ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில் 1 அல்லது பல டெட்ட பிணைப்புகள் கொண்டிருக்கலாம். உதாரணமாக பாருங்கள், ஒலிவ் ஆயில் என்பது பிளான்ட் தாவரத்தினுடைய எண்ணெய், கொட் லிவர் ஆயில் ஃபிஷ் மீன்களிலிருந்து எடுக்கப்படுறது. இவைகள் அநேகமாக திரவ நிலையில் காணப்படும் நிரம்பா தன்மை உள்ள கொழுப்பு அமிலங்கள். நிரம்பியது இரட்டை பிணைப்பை அற்றவை. எல்லாம் கார்பன் அணுக்களுக்கு இடையில் ஒற்றை பிணைப்பை கொண்டிருக்கும். இவை அறவெப்ப நிலையில் திண்மமானவை. உதாரணம் பட்டரை நாங்கள் குறிப்பிடலாம். ஒரு கொழுப்பு அமிலம் கார்பாக்சைல் கூட்டத்தையும் நீண்ட ஹைட்ரோ கார்பன் வாலையும் கொண்டது. வால் நீர் வெறுப்புள்ளது, ஏனென்றால் அவற்றில் கார்பன் ஐதரசனை கொண்டுள்ளது. இதனால் இப்பகுதி நீரில் கரையாது காணப்படும். தலைப்பகுதி கார்பாக்சைல் கூட்டம் அவை கிளிசரோடு சேர்ந்து தலையை உருவாக்கும். இதனால் அவை நீர் நாட்டம் உள்ளதாக காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், மூக்ளிசரைட் என்பது 3 கொழுப்பு அமிலமும் ஒரு கிளிசரோல் மூலக்கூறும் ஒரு 3 எஸ்தர் பிணைப்பையும் கொண்டிருக்கும். கிளிசரோல் 3 OH கூட்டத்துடைய மூ ஐதரிக் ஆல்கஹால். பொதுவாக இந்த OH கூட்டம் ஒடுங்கல் தாக்கத்துக்கு உள்ளாகி மூக்ளிசரைட்டை தோற்றுவிக்கும். இவற்றை வர்த்தக ரீதியில் கிளிசரீன் என்று அழைப்பர். அவற்றினுடைய கட்டமைப்பு சூத்திரத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது பொஸ்போலிப்பிட்டு. இது முக்கியமாக கலமென்சவின் ஒரு கூறு. 2 கொழுப்பு அமிலங்களும் ஒரு பொஸ்பேட் கூட்டமும்
ஒரு கிளிசரால் மூலக்கூறும் இணைக்கப்பட்ட ஒரு சேர்வை. பாஸ்பேட் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எதிர் மின்னேற்றத்தை கொண்டிருக்கும். பாஸ்போலிப்பிட்டுக்கு மூலக்கூறுக்கு எதிர் மின்னேற்றத்தை வழங்குகின்ற ஒரு கூட்டமாக இருக்கும். வகையான இன்னொரு முனைவாக்கமுள்ள மூலக்கூறுடன் அல்லது ஏற்றமுள்ள மூலக்கூறுடன் இந்த பாஸ்பேட் இணைந்திருக்கும். உதாரணம் ஹோலின் எனப்படுகின்ற ஒரு சிறிய மூலக்கூறு. பாஸ்போலிப்பிட்டின் இரு முனைகளும் இரு வேறுபட்ட நடத்தைகளை காட்டுகின்றன. ஹைட்ரோகார்பன் வால் இந்த சங்கிலி அமைப்பு நீர் வெறுப்புடையது. பாஸ்பேட் கூட்டம் தலை நீர் நாட்டமுடையது. இந்த மூக்ளிசரைட்டும் பாஸ்போலிப்பிட்டும் என்பன தவிர ஏனையவை சிக்கலான லிப்பிட்டுகளாக காணப்படுகிறது. உதாரணமாக மெழுகு, ஆத்ரோபோடாவின் புறவன்கூடு, தாவர இலையின் புறத்தோல், தேன்கூட்டின் தேன் மெழுகு. அதே போல ஸ்டீராய்ட்ஸ் என்பது முக்கியமாக ஒரு ஹோமோன்கள். ஸ்டீராய்ட்ஸ் ஹோமோன்கள் பாருங்கள், டெஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன் என்பவற்றை நாங்கள் சொல்லலாம். ப்ரொஜெஸ்ட்ரான் போன்றவற்றை நாங்கள் சொல்லலாம். ஸ்டீராய்ட் சேர்வினுடைய என்ன ஒரு சேர்வை கொலஸ்ட்ரால், விட்டமின் டி என்பவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். டெர்பீன்ஸ் எனப்படுகின்றது பாருங்கள். குளோரோஃபில் ஒரு லிப்பிட்டு வகையினுடைய டெர்பீன்ஸ் வகையை சார்ந்தது. ரெட்டினால் என்ற விட்டமின் ஏனுடைய ஒரு கூறு. விட்டமின் ஏ, ரெட்டினால், விட்டமின் ஏ. மற்ற ரப்பர், இயற்கை ரப்பரும் ஒரு லிப்பிட்டின் ஒரு வகையை சார்ந்தவை. லிப்பிட்டின் தொழில்கள் முக்கியமாக சக்தி சேமிப்பாக, உணவு ஒதுக்கமாக காணப்படுகிறது. முதலான சக்தி களஞ்சியம். கொழுப்பு தாவரங்களில் எண்ணெய்களாகவும் விலங்குகளில் பொதுவாக கொழுப்பாகவும் காணப்படும். ஹலமென்சவுக்கு பாய்மைத்தன்மையை வழங்குகிறது. பாஸ்போலிப்பேட் மூலக்கூறுகள் எப்பொழுதும் அசைந்த வண்ணம் காணப்படும். மூன்றாவது சைகை மூலக்கூறு, சிக்னல் மூலக்கூறுகளாக தொழிற்படும். உதாரணமாக ஹோமோன்கள் உடலுக்கூடாக பயணம் செய்யும் செய்திகாவியாக செயல்படும். மற்றது மாறி நெடுந்தூக்கத்திற்காக விலங்குகளில் கொழுப்பு சேமிக்கப்பட்டுள்ளது. மாறி காலத்தில் அவை உணவு தேடாமல் அப்படியே உறங்கு நிலையில் அமைதியாக நித்திரை கொள்வது போல இருக்கும். அந்த உடலை அப்பொழுதுக்கு வேண்டிய சக்தியை இந்த கொழுப்பு வழங்குகிறது. வெப்ப காவலிக்காக தோல் கீழ் கொழுப்பு காணப்படும். தோல் கீழ் கொழுப்பு வெப்ப அறுதி கடத்தி, உடலிலிருந்து வெப்பம் இழக்கப்படுவதை தடுப்பதற்காக முக்கியமாக பாலூட்டிகளின் தோல் கீழ் கொழுப்பு கூடுதலாக காணப்படும். நீர்வாழ் பாலூட்டிகள் டால்பின், ப்ளூவீல், நீலத்திமிங்கலம் போன்றவை மிதப்பதற்காக ஒரு மிதவியாக தொழிற்படுவதற்கு இந்த கொழுப்பு உதவுகிறது. ஏனென்றால் கொழுப்பில் ஒட்சன் அணு குறைக்கப்பட்டு அந்த இடத்திற்கு ஹைட்ரஜன் அணுக்கள் நிரப்பு தன்மையாக இருப்பதனால் அடர்த்தி மிகவும் குறைந்ததாக காணப்படும். உறுப்புகளை சூழ்ந்து முக்கியமாக சிறுநீரகம், இதயம் என்பவற்றில் சூழ்ந்து அதிர்ச்சி வாங்கியாக தொழிற்படுகின்றது. இந்த கொழுப்புகள் அகற்றப்பட்டால் சிறுநீரகம் அசைந்து சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படலாம். பாலவனத்திலே நீர் தட்டுப்பாடு இருப்பது எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அங்கே சில விலங்குகள் வாழ்வதற்கு இசைவாக்கம் அடைந்திருக்கின்றன. உதாரணமாக கங்காரு, எலி, ஒட்டகம் போன்றவற்றிலே இந்த லிப்பிட்டுகள் சேமிக்கப்பட்டு அவற்றத்தின் ஒட்சியேற்றத்தின் மூலம் அதன்போல தோன்றுகிற அனுசேப நீரை அவை பயன்படுத்தி கொள்ளும். இந்த லிப்பிட்டிலே காணப்படுகின்ற கலமென்சவ் என்ற கூறு பாருங்கள். கலமென்சவ் என்ற ஒரு கூறு முக்கியமாக விலங்கு கலமென்ஸ் என்ற கூறாக
கொலஸ்ட்ரால் காணப்படுகிறது. உள் இரசாயன செய்தி காவிகளாக செயற்படும் புரோஸ்டோகிளாண்டின்ஸ், இது ஹோமோன் அல்ல, ஒரு இனப்பெருக்கத்தோடு தொடர்புடையது புரோஸ்டோகிளாண்டின்ஸ். அடுத்தது கடைசியாக ஆவியாதிலிருந்து அங்கிகளை பாதுகாத்த, நான் ஏற்கனவே சொல்றது போல தாவரங்கண்ட புறத்தோல், ஆத்திரப்போடா விலங்கண்ட வெளிக்கவசத்தில் மெழுகு பட காணப்படுறது. இது உள் இழையங்களிலிருந்து நீர் ஆவியாவதை கட்டுப்படுத்துகிறது. அடுத்த மூன்றாவது உயிரியல் மூலக்கூறாக நாங்கள் இப்பொழுது புரதத்தை பற்றி பார்ப்போம். புரதம் ஏறக்குறைய 20 அமினோ அமிலங்களினால் ஆக்கப்பட்டது. இந்த அமினோ அமிலங்களுடைய ஒழுங்கு பல்லினத்தன்மை, அதாவது புரதத்தின் பல்லினத்தன்மைக்கு இந்த அமினோ அமிலங்களின் ஒழுங்குகள் காரணமானது. இந்த 20 வேறுபட்ட 170 அமினோ அமிலங்கள் மட்டில் காணப்பட்டாலும் 20 அமினோ அமிலங்கள் தான் புரதத்தோப்பில் ஈடுபடுகின்றன. இந்த புரத அமினோ அமிலங்கள் கார்பன், ஐதரசன், ஒட்சிசன், நைதரசன், சில வேளை கந்தகத்தையும் கொண்டிருக்கும். அமினோ அமிலத்தின் மையம் சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டிருக்கும். ஆனால் அதுக்கு விதிவிலக்காக எளிய அமினோ அமிலமான கிளைசின் ஒரு விதிவிலக்காக உள்ளது. அமினோ அமிலம் 4 வேறுபட்ட பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று அமைனோ கூட்டம், NH2 கூட்டம், கார்பாக்சைல் கூட்டம், COOH கூட்டம், ஐதரசன் அணு, R என்னும் குறியீட்டினால் காட்டப்படுகின்ற மாறுபடும் கூட்டமான ஒரு அல்கைல் கூட்டம். கிளைசீனில் இந்த R ஆனது H அணுவினால் இடமாற்றப்பட்டிருக்கின்றது. அப்போ ஒரு சில அமினோ அமிலங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட COOH கூட்டம் அல்லது NH2 கூட்டத்தை அவை கொண்டிருக்கலாம். பொதுவாக அமினோ அமிலங்கள் பொதுவாக நடுநிலையானவை. நீரில் கரையும் பொழுது அவை அயனாக்கம் அடைகிற தன்மையை நாங்கள் பார்க்கலாம். இந்த அமினோ அமினால் ஆக்கப்பட்ட இந்த புரதங்கள் 4 நிலைகளில், 4 கட்டமைப்பு நிலைகளில் காணப்படுகிறது. இது லீவிஸ் என்பவருடைய புரத கட்டமைப்புகள் என்று நாங்கள் கூறுகிறோம். முதலான பிரைமரி கட்டமைப்பில் பார்க்கும் பொழுது பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கப்பட்ட அமினோ அமிலங்களின் நேர்கோட்டில் அமைப்பு, தனித்துவமான தொடர். இது புரதத்தோப்பின் போது முதலாக உருவாக்கப்படுகின்ற கட்டமைப்பு. இது மிகவும் உறுதியற்றது. இதிலிருந்து அதுக்கு அடுத்ததாக துணையான கட்டமைப்பு தோற்றுவிக்கப்படும். துணையான கட்டமைப்பு செகண்டரி ஸ்ட்ரக்சர். இங்கே ஒட்சன் அணு, கார்பன் அணு என்பவற்றுக்கு இடையில் பிரதானமாக ஐதரசன் பிணைப்பு உருவாக்கப்பட்டு தனியான பல்பெப்டைட்டு சங்கிலியின் முதலான கட்டமைப்பின் முதுகெலும்பாக ஆன நைதரசனுக்கு ஐசன் அணு இணைக்கப்பட்ட அமைப்பு. இது பீட்டா சுருக்குத்தாள் அல்லது அல்பா விரிவரப்புத்தாள் சுருள் என 2 வகையான கட்டமைப்பை கொண்டிருக்கும். அல்பா ஹெலிக்ஸ் கெரட்டின் எனப்படுகின்ற புரதம், தோல் புரதம். எங்களுடைய தோல், மயிர், கொம்பு, குழம்பு, செதில் என்பவை கெரட்டின் புரதத்தால் ஆனவை. பீட்டா சுருக்குத்தாள் வடிவத்தில் பார்த்தால் மடிப்படைந்த தாள், அது எங்களுடைய பட்டு சிலந்தி நார்கள். உதாரணமாக அங்கே தரப்பட்டிருக்கிறது ட்ரோப்போகொலாஜன் என்பது கொலாஜன் நார்களின் அடிப்படை கட்டமைப்பு. 3 கொலாஜன் மூலக்கூறுகள் நார்கள் இணைந்து சுருண்டு காணப்படுற ட்ரோப்போகொலாஜன்.
மற்றது ஃபைப்ரோன் எனப்படுகின்ற சேர்வை, இது சிலந்தி பட்டு நூலில் இருக்கிறது. இந்த சிலந்தி பட்டு நூல் 2 வகையான புரதங்களினால் ஆக்கப்பட்டது. ஒன்று செரிசின், மற்ற ஃபைப்ரோன். அது தெளிவாக டீட்டெயிலாக தேவையில்லை. அப்போ அது புரதம் சேர்வை. ரைட். அடுத்த பாருங்கள், புடியான கட்டமைப்பு. புடியான கட்டமைப்பு டெர்சரி ஸ்ட்ரக்சர். பொதுவாக பல்பெப்டைட் சங்கிலி அதிகமாக மடிந்து வளைந்து நெருக்கமாக சுருங்கி கோளவுரு அமைப்பை பெற்றுக்கொள்ளுகிறது. அமினோ அமிலத்தின் கூறான பக்கச் சங்கிலி ஆர் பிணைப்பை உருவாக்குவதில் ஈடுபடும். 4 வகையான பிணைப்புகள் கட்டமைப்பை உறுதியாக்குவதில் ஈடுபடுகின்றன. ஐதரசன் பிணைப்பு, இருசல்பைட் பிணைப்பு, அயன் பிணைப்பு, நீர் வெறுப்பு பிணைப்பு. உதாரணமாக நொதியங்கள், மயோகுளோபின், அல்புமின் என்பவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். 4வது கட்டமைப்பு நாட்புடை கட்டமைப்பு அல்லது புடைச்சிற கட்டமைப்பு என்று அழைக்கப்படும். இது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொலிபெப்டைட் சங்கிலிகள் சேர்ந்து தொழிற்படும் புரதத்தை உருவாக்கும். இக்கட்டமைப்பு கோள உருவமானது. தனியான சங்கிலிகள் புரத உப அலகுகள் எனப்படும். இவை மூலக்கூற்று அகப்பிணைப்புகளால் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஈமோகுளோபினை நாங்கள் குறிப்பிடலாம். ஈமோகுளோபின் என்பது விலங்குகளில் காணப்படுகின்ற ஒரு சுவாச நிறப்பொருள். இது ஒட்சனோட தற்காலிகமாக சேர்ந்து இழையங்களிலே ஒட்சனை விடுவிக்கின்ற ஒரு நிறமுள்ள புரத சேர்வை. அடுத்ததாக புரத அமைப்பழிவு டீநேச்சுரேஷன். புரத அமைப்பழிவென்றால் இந்த புரத மூலக்கூறுகளில் காணப்படுகின்ற நலிவான இரசாயன பிணைப்புகள் அழிதல், புரதங்களுக்கு இடையில் இடைத்தாக்கமுறுதல், அசைய முடியாத தன்மை, அதன் இயல்பான வடிவம் இழக்கப்படுதல் என்பன புரத அமைப்பழிவடைதல் எனப்படும். அமைப்பழிவடைதலின் போது புரத மூலக்கூறுகள் தனித்துவமான முப்பரிமாண கட்டமைப்பை இழக்கும். இதன்போது பெப்டைட் பிணைப்பு உடையாது, ஆனால் முதலான கட்டமைப்பு மாறாது காணப்படும். நிரந்தர மாற்றமானது, இந்த புரத மாற்றமானது நிரந்தரமானதாகவோ அல்லது தற்காலிகமானதாகவோ இருக்கலாம். இந்த புரத அமைப்பழிவடைதலை பாதிக்குகின்ற காரணிகள் எவை என்று பார்த்தால், வெப்பநிலை. முக்கியமாக 40°C அப்பால் இந்த வெப்பநிலையில் புரதங்கள் அமைப்பழிவடைகின்றன. உயர் சக்தி கதிர்வீசல்கள், உயர் யூவி லைட் கதிர்கள், மற்றது காமா கதிர்கள் போன்றவை புரதத்தின் அமைப்பை பாதிப்படைய செய்யும். வன்மையான கார அமிலங்கள், உப்பின் உயர் செறிவு, மெர்க்கூரிக், ஆர்சனிக், ஈயம் போன்ற பாரலோகங்கள், சேதன கலப்பான்கள், அழுக்கு நீக்கிகள் என்பன புரதத்தை அமைப்பழிவடை செய்வதில் ஈடுபடுகின்ற காரணிகளாகும். இந்த புரதங்கள் வெப்பநிலையினால் பாதிக்கப்படுகிற ஒழுங்கை நாங்கள் பார்த்தால், முதலாவதாக பாதிக்கப்படுகிற புரதம் நாட்புடை புரதம், 2வதாக புடைக்கட்டமைப்பு, 3வது துணை கட்டமைப்பு, 4வது முதலான கட்டமைப்பு. அமைப்பழிவடைதல் மூலக்கூறின் உயிரிய தொழிற்பாட்டை குழப்பமடைய செய்வதனால் அந்த புரத மூலக்கூறுகள் தொழிற்பட முடியாமல் போய்விடுகிறது.
இந்த புரதங்களின் தொழில் பற்றி பார்த்தால் கிட்டத்தட்ட புரதங்கள் எங்களது உடலிலே 7 விதமான தொழில்களை செய்கின்றன. 7 விதமான தொழில்களை செய்கின்றன. உதாரணமாக ஊக்கிப்புரதம். ஊக்கிப்புரதம் உதாரணம், ஏதாவது நொதியத்தின் பேரை நாங்கள் வழங்கலாம். அவ்வளோ நொதியங்கள் இருக்கிறது, அதில் ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லலாம். அமைலேஸ், சுக்குரேஸ், லிப்பேஸ், பெப்சின், ஏதாவது பேரை சொல்லலாம். உயிர் தாக்கங்களில் ஊக்கியாக தொழிற்படுகின்றவை. அடுத்தது கட்டமைப்பு புரதம். கெரட்டின், கொலாஜன். எங்களோட உடலில் அதிக அளவு காணப்படுற புரதம் கொலாஜன். கெரட்டின் மயிர், மேற்றோலில் இருக்க கொம்புருப்படை, நகம் போன்றவை கெரட்டினால் ஆனவை. இவை உலர்தலை தடுக்கிறது. வலிமையானவையும் ஆதாரத்தையும் வழங்குகின்றது. சேமிப்பு. சேமிப்பு பாருங்கள், முட்டை அல்புமின், கேசின். முட்டை அல்புமின் முட்டையில் காணப்படுகிறது சேமிப்பு, தற்காலிக சேமிப்பு. கேசின் என்பது பாலில் காணப்படுகின்ற சேமிப்புணவு. என்றாலும் புரதங்கள் எமது உடலில் காணப்படுகின்ற ஒரு பிரதான சக்தி சேமிப்பு சேர்வை அல்ல. மேலதிகமான புரதங்கள் எமது உடலிலே சேமிக்கப்படுவதில்லை. லிப்பிட்டு தான் பிரதான சேமிப்பு களஞ்சியம். அடுத்ததாக கார்போஹைட்ரேட், கிளைகோஜன். மேலதிகமான புரதங்கள் அதாவது அமினோ அமிலங்கள் அமைனகற்றப்பட்டு அமோனியாவாக வெளியகற்றப்பட்டு விடும். 4வதாக கொண்டு செல்லல். கொண்டு செல்ல பார்த்தால் ஈமோகுளோபின் சுவாச வாயுக்களை கொண்டு செல்லுகின்றன. ஒட்சிசன், CO2 வாயுக்களை கொண்டு செல்லுகின்றன. சீதம், ஆல்புமின் என்பன கொழுப்பு அமிலத்தை கொண்டு செல்லுகின்றன. அடுத்தது ஓமோன்கள். ஓமோன்கள் பாருங்கள், முக்கியமாக இன்சுலின், குளுக்காகோன். எல்லா ஓமோன்களும் புரதங்கள் அல்ல. பாருங்கள், குளுக்கோஸ் மட்டத்தை ஒழுங்காக்குகிறது. இன்சுலின், குளுக்கோஸின் அளவு அதிகரித்தால் இன்சுலின் குறைக்கும். குளுக்கோஸ் குறைந்திருந்தால் குளுக்கோகோன் தொழிற்பட்டு குளுக்கோஸின் மட்டத்தை குருதியில் உயர்த்துகின்றது. மற்றது சுருக்கம் அல்லது இயக்கம். எங்களுடைய அவயவங்களை அசைப்பதற்கு அவயவத்தில் காணப்படுற வன்கூட்டு தசைகள். அந்த வன்கூட்டு தசைகள் அத்தின் மயோசின் எனப்படுகின்ற புரத நார்களினால் ஆனவை. இந்த புரத நார்களின் அசைவு, இங்கே சுருக்கம்னு சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, அசைவு. அது நாங்கள் அதை பற்றி அலகில் 7ஆம் யூனிட்டை படித்துக்கொள்வோம். மயோசின் பாருங்கள், அத்தின் மயோசின் தசை நார்களின் சுருக்கத்தினால் நடைபெறுகிறது. அடுத்தது பாதுகாப்பு. நீர்ப்பிடன குளோபின்கள். இவைகள் எங்களுடைய உடலே தொற்றுகின்ற நுண்ணங்களுக்கு எதிரான ஒரு புரதச் சேர்வை சுரக்குகிறது. இந்த நீர்ப்பிடன குளோபின்கள் அந்த நுண்ணங்களால் சுரக்கப்பட்ட பதார்த்தங்களை ஏதோ ஒரு வகையில் அழிவுக்கு உள்ளாகிறது. அதாவது அந்நிய உடல்களை நீக்கல் என்று சொல்கிறோம். ஆன்டிஜனை நீக்குகிறது. இந்த 7 தான் புரதத்தினுடைய தொழில்கள். புரதத்துக்கு உதாரணம் தர சொல்லி கேட்ட பொழுது அநேகமான மாணவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை. மீன், முட்டை, பால், இறைச்சி என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு பரீட்சை பேப்பரில். அவைகள் நாங்கள் அழைக்குகின்ற பொதுவான பெயர்கள், அவை அல்ல புரதத்தின் பெயர்கள். நொதியத்தின் பெயரை சொல்லியிருக்கலாம், கெரட்டின், கொலாஜன் என்பவற்றை சொல்லியிருக்கலாம். ரைட். இத்துடன் உங்களுக்கு இந்த புரதத்தை பற்றிய முடிவடைகிறது. இதை நாங்கள் இதுக்கு கீழே இந்த புரதத்தினுடைய அமினோ அமிலங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்படும். ரைட், சரி. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது 4வது பிரதான உயிரியல் மூலக்கூறான நியூக்ளிக் அமிலம். நியூக்ளிக் அமிலம் பாருங்கள், நியூக்ளியோடைட் என அழைக்கப்படும் துண்ட மூலக்கூறுகளின் பல்பகுதியமாகும். இவை கார்பன், ஐதரசன்,
ஒட்சிசன், நைதரசன், பாஸ்பரஸ் ஆகிய மூலகங்களை கொண்டிருக்கும். இவை ஒரு மாமூலக்கூறு, ராட்சத மூலக்கூறு, ஒரு பல்பௌதிக மூலக்கூறு. இவற்றிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று DNA, மற்றது RNA. இந்த நியூக்ளிக் அமிலத்தினுடைய கட்டமைப்பலாக ஒரு துண்டமுள்ள மூலக்கூறாக நியூக்ளியோடைட் காணப்படுகிறது. இந்த நியூக்ளியோடைட் 3 மூலக்கூறுகளை கொண்டது. ஒன்று பெண்டோசு வெல்லம், மற்றது நைதரசன் மூலம், மற்றது பாஸ்பேட் கூட்டம் ஆகும். இந்த பாஸ்பேட் பாருங்கள், இந்த பாஸ்பேட் பெண்டோஸ் வெல்லம் நைதரசன் மூலம். இந்த பாஸ்பேட் வெல்லத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும், நைதரசனும் வெல்லத்தோடு இணைக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாஸ்பேட் கூட்டம் அற்ற நியூக்ளியோடைட் நியூக்ளியோசைடு எனப்படும். அதாவது நைதரசன் மூலமும் பெண்டோஸும் சேர்ந்தவை நியூக்ளியோசைடு எனப்படும். இந்த நியூக்ளியோசைடு பாருங்கள், அடினோசின், குயினோசின் என்பவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். பெண்டோசு வெல்லம் 2 வகை பாருங்கள். பெண்டோசு வெல்லம் 2 வகை. ஒன்று டியோக்சி ரைபோசு வெல்லம், மற்றது ரைபோசு வெல்லம். டியோக்சி ரைபோசு வெல்லம் கார்பன் 5, ஹைட்ரஜன் 10, ஒட்சிசன் 4. ஒரு ஒட்சிசன் அணு நீக்கப்பட்டு ரைபோசோம் வெல்லத்திலிருந்து ஒரு ஒட்சிசன் அணு நீக்கப்பட்டபடினா அதை டியோக்சி ரைபோசு என்று சொல்கிறோம். ரைபோஸ் வெல்லம் C5H10O5 ஆகும். இந்த வெல்லத்தின் அடிப்படையில் தான் 2 வகையான நியூக்ளிக் அமிலங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. டியோக்சி ரைபோஸிலிருந்து உருவான நியூக்ளிக் அமிலம் DNA, ரைபோஸ் வெல்லத்திலிருந்து உருவான நியூக்ளிக் அமிலம் RNA வகை. அடுத்ததாக நைதரசன் மூலம். நைதரசன் மூலம் 2 பிரதான நைதரசன் மூலங்கள். இந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும். பரீட்சைகளிலே இந்த தவறான சொற்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுவதில்லை என்பதை கவனிக்கணும். ஒன்று முதலாவது பியூரின். இது சிறிய பெயர், பருமனில் பெரியது, 2 வளையங்களை கொண்டிருக்கும். பிரிமிடின் பருமனில் பெரிது, சிறிது. இது ஒரு வளைய சேர்வை. பெயர் பெருசாக இருக்கிறது, ஆனால் பருமனில் சிறுசு. பியூரின் சிறிய பெயர், பருமனில் பெருசு. அப்படி வச்சிருந்தால் நாங்கள் இவற்றை மறக்காமல் ஞாபகப்படுத்தி கொள்வது சுகமாக இருக்கும். பியூரின்கள் 2 வகை. ஒன்று அடினின், குவானின். பேரை கேட்டால் அடினின் குவானின் என்று எழுத வேணும், AG என்று எழுதக்கூடாது. பிரிமிடின்கள் 3 வகை. தயமீன், ஜுராசில், சைட்டோசின். இவையே நாங்கள் நோட்ஸ் எழுதி கொண்டு போகும் பொழுது இடையில் இவற்றை முழுமையாக எழுதாமல் குறியீடுகளை AGTUC என்ற எழுத்துக்களால் நாங்கள் பொதுவாக குறிப்பிடலாம். நியூக்ளிக் அமிலத்தின் உருவாக்கம். நியூக்ளிக் அமிலமானது பாஸ்போ இரு எஸ்தர் பிணைப்பினால் மில்லியன் நியூக்ளியோடைட்டுகள் ஒடுங்கல் முறையில் இணைக்கப்பட்டு பொலி நியூக்ளியோடைட் சங்கிலிகள் உருவாக்கப்படுகிறது. இதுவே நியூக்ளிக் அமிலமாகும். மற்றவற்றின் பெண்டோசு வெல்லத்தின் 3 கார்பனுக்கு ஒன்றுடன் OH இணைக்கப்படுதலினால் பாஸ்பேட்டின் OH கூட்டங்களுக்கு இடையில் நடைபெறும் ஒடுங்கலினால் இப்பிணைப்பின் மூலம் வெல்ல பாஸ்பேட்டு அலைகளின் மீண்டும் மீண்டும் காணப்படும் கோலமானது முள்ளந்தண்டை வழங்குகிறது.
இவ்நேரான பாலிபெப்டைட் சங்கிலி நியூக்ளிக் அமிலங்கள் எனப்படும். வெள்ள மூலக்கூறுகளின் ஒரு பகுதிகள் அல்லது பங்கு பொறுத்து 2 வகையான நியூக்ளிக் அமிலங்கள் உருவாக்கப்படும். பென்டோஸ் வெல்லம் ரைபோஸாக இருப்பின் நியூக்ளிக் அமிலம் RNA வகையை சார்ந்தது. பென்டோஸ் வெல்லம் டியோக்சி ரைபோஸாக இருப்பின் நியூக்ளிக் அமிலம் DNA ஆகும். DNAயில் அடினின், தைமின், குவானின், சைட்டோசின் ஆகிய நைதரசன் மூலங்களும், RNAயில் அடினின், யுராசில், குவானின், சைட்டோசினையும் ஆகிய நைதரசன் மூலங்களையும் கொண்டிருக்கும். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது DNAயில் உள்ள தைமீனுக்கு பதிலாக RNAயில் யுராசில் காணப்படுகின்றது. இனி நாங்கள் DNA மூலக்கூறின் கட்டமைப்பு, அதாவது பெட்சன் கிரிக் என்பவர்களால் இந்த DNA மூலக்கூறின் கட்டமைப்பை மாடலை கண்டுபிடித்தார்கள். இதற்காக அவர்களுக்கு நோபல் பிரைஸும் வழங்கப்பட்டது. இவர்கள் 2 பேரும் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கும் பொழுது இந்த கட்டமைப்பை கண்டுபிடித்தார்கள். DNA மூலக்கூறு 2 பல் நியூக்ளியோடைட் சங்கிலிகளை கொண்டுள்ளது. கற்பனை அச்சை சூழ சுருளுருவமான இரட்டை சுருள் வடிவமாகும். 2 வெள்ள பாஸ்பேட் சங்கிலிகள் ஒன்றுக்கொன்று எதிராக எதிர்த்திசையில் ஒழுங்கமைக்கப்பட்டது. இதனை நாங்கள் எதிர் சமாந்திரமானவை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். வெள்ள பாஸ்பேட் முள்ளந்தண்டுக்கும் விரிவரப்பு சுருள் வெளிப்புறமானது வெள்ளம் நைசன் காரமானது சோடியானது சுருளின் உட்புறமாக காணப்படும். 2 இழைகளையும் சோடியான காரங்களுக்கு இடையில் உள்ள ஐதரசன் பிணைப்பினால் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். நாங்கள் இவற்றில் உள்ள காரச்சோடி விதிகளை அவதானித்தால் எப்பொழுதும் பியூரின் காரங்கள் தனித்துவமான பிரிமிடின் காரங்களுடன் சோடி சேரும், அல்லது மாறியும் சொல்லலாம். பிரிமிடின் காரங்கள் தனித்துவமான பியூரின் காரங்களுடன் சோடி சேரும். உதாரணமாக அடினின் தைமீனுடன் 2 ஐதரசன் பிணைப்புகளாலும் குவானின் சைட்டோசினுடன் 3 ஐதரசன் பிணைப்புகளாலும் இணைக்கப்பட்டிருக்கும். இதனால் 2 இழைகளும் நிரப்புத்தன்மை வாய்ந்தன, ஒன்றை ஒன்று நிரப்புகின்ற இயல்பை கொண்டுள்ளன. இச்சோடிகள் நிரப்புத்தன்மையான காரச்சோடிகள் எனப்படும். காரச்சோடிகளின் காரணமாக DNA ஆனது எப்போதும் எதிர்ச்சமாந்திர தன்மையை காட்டுகின்றது. இந்த உண்மையான இரட்ட விரிவரப்பு சுருள் கட்டமைப்பு ஒரு பூர்ண சுற்றானது 10 ஜோடி காரங்களை கொண்டிருக்கும். DNAயின் தொழில் பிறப்புரிமை செய்தியை ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு சேமிக்கவும் கடத்தவும் உதவும். புரதத்தோப்பிற்கான பாரம்பரிய பரிபாடையை சேமித்தல். அடுத்ததாக RNAயின் கட்டமைப்பு. இது சாதாரணமாக தனி இழையாக காணப்படும். இதில் அடினின், சைட்டோசின், குவானின், யுராசில் ஆகிய காரங்களை கொண்டிருக்கும். நியூக்ளியோடைட்டான நியூக்ளைட்டின் நியூக்ளிக் அமிலமாகும். டியோக்சி ரைபோ நியூக்ளியோடைட்டின் இதனாலான நியூக்ளிக் அமிலமாகும். காரங்களில் 3 வகை கலங்களில் இது 3 வகையாக காணப்படுகிறது. ஒன்று செய்திகாவும் RNA, இவற்றை நாங்கள் mRNA என குறிப்பிடுவோம். இடமாற்றும் RNA tRNA என குறிப்பிடுவோம். ரைபோசோமல் RNA rRNA என குறிப்பிடுவோம். முதலாவதாக நாங்கள் செய்திகாவும் RNA எடுத்தால்
இது ஒரு நேரிய மூலக்கூறு. ஒப்பீட்டு ரீதியில் கலத்தில் குறைந்த வீதத்தில் காணப்படுகிறது. இவற்றினுடைய தொழிலை அவதானிக்கும் பொழுது நைதரசன் மூலத்தின் தொடராக டிஎன்ஏ மூலக்கூறில் உள்ள சேமிக்கப்பட்ட பாரம்பரிய செய்தியை பிரதி எடுத்தல், கருவிலிருந்து புரதத்தோப்பு நடைபெறும் அதாவது ரைபோசோமுக்கு பக்கத்துக்கு நுண்துளையினோடு பாரம்பரிய செய்தியை இது கொண்டு செல்லுகின்றது. அடுத்து இரண்டாவதாக இடமாற்றும் ஆர்என்ஏ. இது சிறிய ஆர்என்ஏ, எளிய மூலக்கூறு, நேரானது, ஆனால் 3 சோனங்களுடைய கட்டமைப்பை கொண்டிருக்கும். தொழில் குழிய உருவிலிருந்து புரதத்தோப்பு நடைபெறும் இடத்திற்கு அமினோ அமிலங்களை கொண்டு செல்லுகின்றது. அடுத்ததாக ரைபோசோம் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ வகைகளுள் அதிக அளவில் காணப்படும் ஆர்என்ஏ இதுவாகும். சிக்கலான ஒழுங்கற்ற கட்டமைப்புடையது. தொழில் பொலிபெப்டைட் சங்கிலி ஒன்றுக்கு கூடுதலான இடத்தை இது வழங்குகிறது. ஒன்று கூடுதலுக்கான இடத்தை இது வழங்குகிறது. ஆர்என்ஏ டிஎன்ஏ உள்ள வேறுபாட்டை நாங்கள் பார்த்தால், டிஎன்ஏ இரட்டை இழை மூலக்கூறு, இரட்டை விரிவரப்பு மூலக்கூறு. ஆர்என்ஏ தனி இழையினால் ஆனது. டிஎன்ஏயில் அடினின், தைமின், குவானின், சைட்டோசின் ஆகிய நைதரசன் மூலங்கள் காணப்படுகிறது. யுராசிலை கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஆர்என்ஏ அடினின், யுராசில், குவானின், சைட்டோசினை கொண்டது, தைமீனை கொண்டிருக்கவில்லை. டிஎன்ஏயில் வெள்ள மூலக்கூறு டியோக்சி ரைபோஸ் மூலக்கூறாகும். ஆர்என்ஏயில் ரைபோஸ் வெள்ள மூலக்கூறு காணப்படுகிறது. இவற்றுக்கிடையில் ஒற்றுமை காரங்களை பார்த்தால் காரங்கள் அடினின், குவானின், சைட்டோசின் பொஸ்பேட்டையும் கொண்டிருக்கிறதுலாம் இவற்றுக்கு இடையில் உள்ள ஒற்றுமையான இயல்பாக கொள்ளலாம். இனி நியூக்ளிக் அமிலத்தில் காணப்படாத நியூக்ளியோடைட்டுகள் 4 வகையான நியூக்ளியோடைட்டுகள் களத்தில் காணப்படுகின்றன. அதில் ஒன்று ஏடிபி, என்ஏடி, என்ஏடிபி, எஃப்ஏடி என்பனவாகும். இவற்றிலே நாங்கள் முதலாவது ஏடிபியை பார்த்தால், ஏடிபியை பற்றி மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதுக்கு பின்னுள்ள கலவட்ட மைக்ரோஸ்கோப், கலவட்டம், அதுக்கு பின்னால் உள்ள அலைகளை நாங்கள் படித்து கொள்வோம். ஏடிபி இப்பொழுது எங்களுக்கு சர்வதேச ஒரு சக்தி காவி, சக்தி காவி என்று இப்பொழுது தெரிஞ்சால் காணும். ரெண்டாவது என்ஏடி, இதையும் பற்றி நாங்கள் நிக்கோட்டின், அடினின், ஏமைட், அடினின் டைநியூக்ளியோடைட். இது பாருங்கள் ஒரு துணை நொதியம், விட்டமின் நியாசினை தோற்றுவிக்கும், இலத்திரன் வாங்கியாக தொழிற்படும். அதே வேளையில் சுவாசத்தின் பொழுது, கலச்சுவாசத்தின் போது ஒட்சியேற்றும் காரணியாக தொழிற்படும். என்ஏடிபி இதுக்கும் ஒரு துணை காரணியாக தொழிற்படுகிறது. விட்டமின் நியாசினை விடுவிக்கும், இலத்திரன் காவியாக தொழிற்படும். ஒளித்தோப்பில் NADPH தாழ்த்தும் கருவியாக தொழிற்படுகின்றது. அடுத்து மூன்றாவதாக FAD, இதுவும் கலச்சுவாசத்தில் முக்கியமாக நீங்கள் படித்துக் கொள்வீர்கள். சிறப்பின் வட்டத்தில் இலத்திரன் காவியாக தொழிற்படும், ஒரு துணைநொதியமாகவும் தொழிற்படுகின்றது. இத்துடன் உங்களுடைய முதலாவது அந்த அலகு அங்கின் பிரதான சேதனச் சேர்வைகளின் இரசாயனத்தன்மையும் தொழில்களும் முடிவடைகின்றன.